இன்னைக்கு நம்ம சயின்ஸ் தேர்ட் டேர்ம் சமச்சீர் கல்வி புக் பார்க்க போகிறோம். ஆமாம், என்கிட்ட புக்கு இல்லாதால் நம்ம இன்றைக்கி ஃபோன்லேருந்து பார்க்குறோம். ஓகே, நம்ம பார்க்கலாமா? புக்கு லோட் ஆயிடுச்சு, இப்போ பார்க்கலாம் வாங்க காய்ஸ். ப்ரீஃபேஸ், ஹவு டு யூஸ் த புக் இதெல்லாம் இருக்கும். அதான் உங்களுக்கு தெரியும். யார் சமச்சீர் கல்வி புக்கு வச்சுருக்கீங்களோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரீஃபேஸ், ஹவு டு யூஸ் த புக். அதில் இப்போ டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸில் பார்க்கலாம். இப்போ டைட்டில்ஸில் மேக்னட்டிசம் எல்லாமே இருக்குது. நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லெசன் மேக்னெட் லெசன். ஆனால் இன்றைக்கி என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் லேர்ன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்ஸு, ஐடென்டிஃபை மேக்னெட்ஸ் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் அந்த டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு. லிஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ், எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபல் ஆஃப் மேக்லிவ் ட்ரெயின். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மேக்லிவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் நான் உங்களுக்குலாம் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நல்லா படிச்சுட்டு வாங்க. ஆனால் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். யூ மைட் ஹாவ் சீன் மேக்னெட்ஸ். ஹவ் யூ எவர் என்ஜாய்ட் பிளேயிங் வித் தெம்? டேக் a steel glass, take a needle through which thread is passed. Press the thread with your finger near the hole of the needle as shown in the figure and raise the glass upwards slowly. ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ் டேஷ் இதெல்லாம் நமக்கு ஃபில் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட்ஸ் பார்க்கலாம். மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். About 2500 years back in a place named Magnesia in Greek, Magnus was rearing his goats, a nap. Oh, what is this? His iron capped stick stuck on the rock and stood ill. His iron nails, boots are also stuck on the rock. The entire village assembled there and wondered, oh, some other reasons might be there. Definitely, this is a magic rock. This is the magnificent power of God. People wondered about this incident. Each and everyone expressed their views. What might be the reason for the stick to get stuck on the rock? Dash. Yes, you are right. That is a magnet rock. People find it attracting not only for the stick of magnets but also for all the materials made of iron. The more rocks of these kinds were found worldwide. These magnetic rocks were named magnets, and the ore is called as magnetite after the name of the boy Magnus. The name is also supposed to came after the name of the place, Magnesia, in which it was found. Magnetite was the ore which attracting property found in that region. Magnetites are natural magnets. They are called magnetic stones. Natural magnets do not have a definite shape. Since they are used for finding direction, they are also called leading stones or lodestones. ஓகே, இதான் மேக்னடைட். வேணும்னா பார்த்துக்கோங்க, நாங்கள் உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். ஓகே, மேக்னெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஆஃப்டர் லேர்னிங் தி மெத்தட் ஆஃப் சேஞ்சிங் தி பீஸ் ஆஃப் அயன் இன்டு magnetization, we have been making and using several kinds of magnets. Such man-made magnets are called artificial magnets. Bar magnet, horseshoe magnet, ring magnet and needle magnet are generally used artificial magnets. நம்ம இதை பார்த்துருக்கோம். ஹோர்ஷூ மேக்னெட் தான் ரொம்ப காமன். இதுலையே நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ்லேயோ மூவிஸ்லேயோ பார்த்துருப்போம். இந்த மேக்னெட் தான், அது அந்த ஹோர்ஷூ மேக்னெட் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் என்ன பர்சனல் கேட்டிங்கன்னா அது பார் மேக்னெட் தான். அது லுக்கில் அதோட ஸ்டைலில் அதை வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே 4 இருக்குது. I mean 7. Bar magnet, horseshoe magnet, ring magnet, needle magnet. Oval shape, disc shape and cylindrical magnets are also available. இதை பார்த்துக்கோங்க, ரொம்ப வினோதமாக இருக்கும். Take activity 1. Take a magnet. Take the magnet closer to the object surrounding you. What happens? Observe and note. The objects attracted by the magnet dash. The objects not attracted by the magnet. Which substances are used to make the objects attracted by the magnet?
ஸோ நம்மளுக்கு அயன் தான் மெயின்லி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அயன் கிட்ட கொண்டு போனால் அந்த அந்த மேக்னெட்டு அது கூட ஒட்டிக்கும். அந்த அயன் அப்படியே அதில் ஒட்டிக்கும். அதனால் நம்ம பிளாஸ்டிக்கு அந்த நான் மெட்டாலிக் மினரல்ஸ் எல்லாம் கொண்டு போனால் பேசிக்லி நம்ம பிளாஸ்டிக்கு கிளாஸு இந்த மாதிரி மெட்டல் திங்ஸ் இல்லாமல் அந்த ஹெவியாக இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டீலாக டக்குன்னு ஒட்டிக்கும். ஏன்னா அது அயனில் தான் மேட் ஆச்சு. ஓகே, நம்ம இதை படிக்கலாம். மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நான் மினரல்ஸ் சொல்லின்னு இருக்கேன். சப்ஸ்டன்சஸ் which are attracted by magnet are called magnetic substances. Iron, cobalt, nickel are magnetic substances. Magnetic substances தான் மெயினாக அந்த மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்னால் பிளாஸ்டிக் மற்ற அயனு ஸ்டீலு இந்த மாதிரி மெட்டல்ஸ் விட மினரல்ஸ் விட வேறு ஏதாவது நம்ம வீட்டில் ரொம்ப யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டோன்ஸு இந்த மாதிரி கர்டன்ஸு துணி அப்புறம் இந்த கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறோம்ல அதான் இப்போ மேக்னெட்டிக் போல்ஸ். Place some iron fillings on a paper. Place a bar magnet horizontally in the fillings and turn it over a few times. Now lift the magnet. What do you see? Which part of the magnet has more iron fillings sticking to it? நீங்களே இதை பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ நான் if you have a horseshoe magnet நீங்கள் இதை அப்படியே படிச்சுக்கோங்க. In experiments with magnets you will need to use iron fillings again and again. You can do this by placing a magnet in the pile of sand and turning it around in the sand. The small pieces of iron present in the sand will stick to the magnet. If you cannot find sand, you can look for iron pieces in clayless soil as well. If you don't have iron fillings, you can collect small pieces of iron and they will serve the purpose as well. If you have a horseshoe magnet or any other type of magnet at home, find the position of these poles of experiment. Finding direction with a magnet. Tie a piece of thread to the center of the bar magnet and suspend it. Note in which direction the magnet stops. Draw a line on a sheet of cardboard or the table along the direction in which the bar magnet stops. The parts of the magnet those attract the largest amount of iron fillings. Iron fillings are called as poles. The attractive force of the magnet is very large near the two ends. These two ends are called its poles. Okay, magnetic compasses. இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். A line parallel to the bar magnet. Turn the magnet gently and let it come to stop again. Repeat it 3 or 4 times. Does the bar magnet stop in the same direction each time? Dash. அதை நீங்களே ஃபில் அவுட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக தான் படித்து சொல்கிறேன். அதால் எல்லாருக்குமே இது புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ கூட ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கும். யூடியூப்பில் போய் ரிலீஸ் பண்ணணும்னு தெரியாது. அதால் நீங்கள் இதை tnexpos.com பார்க்கலாம். நம்ம போகலாம் அடுத்ததுக்கு. இப்போ this is roughly the north-south direction. The end of the magnetic that points to the north is called the north pole. The end that points to the south is called the south pole. The freely suspended magnet always comes to rest in north or south direction. See, நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. The directive property of magnets has been used for centuries to point direction. Around 800 years ago, the Chinese discovered that a suspended lodestone stops in the north-south direction. Chinese used these lodestones to find directions. The navigators of the country used to keep a piece of lodestone suspended in their boats, and during a storm or mist, they used the lodestone to locate directions. பார்த்தீங்களா சைனீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு. நம்மலாம் அப்போல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த காலத்தில் மேக்னெட் தவிர நம்மளுக்கு இப்போ ரேடார் மேப்ஸ் கூகுள் மேப்ஸ் எல்லாம் காமிக்குது. அதெல்லாம் அப்போல்லாம் மேக்னெட்டிக் வச்சு தான் இது பண்ணுவாங்க. மேக்னெட்டிக் காம்பஸ். A compass is an instrument which is used to find directions. It is mostly used in ships and airplanes.
As a rule, mountaineers also carry a compass with them so that they do not lose their way in unknown places. The compass has a magnetic needle that can rotate easily. The marked end of the needle is the north pole of the magnet. Can you use magnetic compass to find best direction? Ask your teacher to help you in place in using magnetic compass. யாருக்கு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்து கூட இது பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம டீச்சர்கிட்ட கேட்க வேண்டியதுதான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்ஸ். அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன். Take two similar magnets, place them in 4 different ways as shown in the figure. attraction இருக்குல்ல, பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. எல்லாமே ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஃபஸ்ட் லாஸ்ட் அந்த மாதிரி. ஆனால் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கெல்லாம் இந்த சமச்சீர் கல்வி 3rd term புக்கு உங்களுக்கு இருந்ததுன்னா இதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். அதை நான் ரொம்ப அட்வைஸ் பண்ணுறேன். ஐயோ வெயிட் பண்ணுங்கள், தெரியாமல் பண்ணிட்டேன் இது. அதனால் நம்ம இப்போ நம்ம ரீட் பண்ணியிருந்த பேஜுக்கு மட்டும் போகலாம். ஆனால் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதால் நான் எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது ரொம்ப ஒரு ஃபெயிலியர்லாம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நான் நல்லா தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இல்லை. அதால் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது நம்ம 2 பேஜுமே நம்ம ரீட் பண்ணினே இருக்கணும். ஏன்னா நமக்கு நிறையவே இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. அதால் வாட் யூ அப்சர்வ் வென் டு தி மேக்னட்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர் டேஷ், வென் டு தி மேக்னட்ஸ் ரிப்பல் ஈச் அதர் டேஷ் டேஷ். Unlike poles S and NS attract each other, like poles N and SS repel each other. Let us make magnets. Take a nail or a piece of iron and place it on a table. Now take a bar magnet and place one of its pole near one edge of the nail or piece of iron and rub from one end to another end without changing the direction of the pole of the magnet. Repeat the process for 30 or 40 times. முடியும்னா 30 to 40 times பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேணாம். நான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணல, புக்கில் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. Bring a pin or some iron fillings near the nail. Piece of iron to check whether it has become a magnet. Does the nail or piece of iron attract the pin or iron fillings? Do not continue the same process for some more time. உங்களால் முடியும்னா பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேணாம். Magnetics lose their properties. Two magnets lose their properties when magnets lose their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. When heated, when dropped, when hammered. Magnets lose their properties when they are placed near cell phone, computer, DVDs. These objects will also get affected by magnetic field. அதால் எப்போவுமே மேக்னட்ஸு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட கொண்டு போகக்கூடாது, இல்லைன்னா நம்ம கம்ப்யூட்டரும் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் மேக்னட்ஸ் இது பண்ண வேணாம். Usage of magnets. We use various equipments with magnets in day-to-day life. Discuss with your friends about the usage of magnets in the following instances: in speakers, in small electric motors, in some locks, bags, in some toys, in compasses, in pencil boxes, stickers or refrigerators, phone covers, pin holders, magnetic train. Science today, bullet trains. We know that like 2 poles of the magnet repel each other. Keep 2 bar magnets as shown in the figure. இதோ இங்கே இருக்குது. What do you observe dash? By using repulsion, we can levitate a magnetic object. Let us make a toy and enjoy magnetic levitation. Okay, levitating propeller. Ring magnets, bottle propeller. Plastic bottle filled with sand. Tapers. Stiff plastic straw. Scissors. Make a propeller from a 500 ml plastic bottle.
Make a hole in the bottle lid. Screw the lid with the hole on a bottle half filled with sand. Press fit a stiff straw in the lid. Embedded the straw in the sand to make it stand erect. Okay. இப்போ நம்ம 3 பார்க்கலாம். Place 2 magnets each inside and outside the propeller lid. These magnets will automatically stick together like poles repel and this levitates the bottle fan. The ceiling fan makes it spin. Okay. Place the propeller on the stiff straw. There are magnets in this straw. The magnets in this straw and the propeller should repel each other. This will make the propeller levitate. On placing it under a ceiling fan, the propeller will spin very fast. Okay. Have you enjoyed with this toy? Electromagnetic train is working in the same principle. Have you heard about it? Electromagnetic train is called as suspension train. Also called as flying train. It does not require diesel or petrol. This technology uses the property of magnetic attraction and repulsion to run the super fast electromagnetic trains. ஸோ நம்ம இந்த மேக்லெவ் ட்ரெயின்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா இந்த மேக்லெவ் ட்ரெயின்ஸ்னால் நம்ம ஜப்பானில் சைனாவில் இருக்குல்ல, நம்ம எஸ்சி மேக்லெவ் பற்றி கேள்விப்பட்டோம்னா ஜப்பானு. இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின்னு ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது, 603 km/h. ஆனால் மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ்னால் ரொம்ப குவையட்டாக இருக்கும். ஆனால் இந்த மேக்லெவ்னா என்னன்னு சில பேர் கேட்பீங்க. மேக்லெவ்னா மேக்னெட்டிக் லெவிடேஷன் ட்ரெயின். ஏன்னா நம்ம ஒரு ஊர்லேருந்து சீக்கிரமாக போனோன்னா இந்த மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ் நம்மளை டக்குன்னு கூட்டிகிட்டு போய்ட்டோம். ஏன்னா அது லெவிடேட் பண்ணுறதால ரொம்ப ஸ்பீடாக போக முடியும். ஸ்பீடாக போனால் நம்மளை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளார ஸ்பீடாக போய்டும். ப்ளைன் விட ஸ்பீடாக போயிடும். அதால் நம்ம இந்த ட்ரெயினில் போகணுன்னா நம்மளுக்கு இதுக்கெல்லாம் நம்ம நிறைய இயர்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த ட்ரெயின் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஜப்பான் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் 2027 தான் வரும். இப்போதைக்கு நம்ம சைனாவில் இருக்கிற ஷங்காய் மேக்லெவ் ட்ரெயினில் போனால் 431 km/h நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜாலியாக இருக்கும். ஹை ஸ்பீட் ட்ரெயின் மாதிரி இருக்காது. அதோட லுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே இந்த மேக்லெவ் ட்ரெயின் போட்டு. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது மேக்னெட்டால் ரன் ஆகுது. ஆனால் எனக்கு பிடிச்சது இந்த மேக்னெட்டிக் லெசன் பார்த்து இந்த மேக்லெவ் ட்ரெயின் மட்டும்தான். ஏன்னா மேக்லெவ் ட்ரெயின்ஸ் தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வரும்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கூட சீக்கிரமாக வரும். அதால் நம்ம இதை சீக்கிரமாக படிச்சிடலாம். மேக்லெவ் ட்ரெயின் பேசஞ்சர் சீட்ஸ் டிரைவர் கேபின். நம்ம யூஸ்வலாக புல்லட் ட்ரெயினில் போவோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் அது ஃப்ளோட்டிங் புல்லட் ட்ரெயின். அது எப்படி தண்ணியிலலாம் கப்பலெல்லாம் மதக்கோல அதே மாதிரி தான். ஆனால் இது 10 அடிக்கு மேலே போவோம். 10 அடி அதான் தெரில, 10 அடி சொல்கிறேன். மேக்லெவ் ட்ரெயின் மேக்னெட்டிக் ரெப்பல் லெவிடேஷன், மேக்னெட்டிக் லெவிடேஷன், ப்ரொபல்ஷன் லெவிடேஷன் பை யூஸிங் அப் டு 10 cm. நான் மீட்டர் சொன்னேன், அதை மாற்றிக்கிறேன். அது 10 cm. And north like poles repel each other by using attraction and repulsion at the same time. The train move forward. The magnets are controlled by electricity. ஏன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மேக்னெட்டோட ஸ்ட்ரெயிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட் அதோட ரியாக்ட் ஆகும் அந்த ஸ்பீடோடைய. அப்புறம் அதே ஹை ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணும். அதால் நீங்கள் மேக்னெட்டிக் ட்ரெயினில் போகணுன்னா நீங்கள் சைனாவுக்கு தான் போயாகணும். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் சவுத் கொரியா, சைனா இதில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா இது மட்டும்தான் இப்போதைக்கு மேக்லெவ் ட்ரெயின்ஸ் வச்சுருக்காங்க. அதை பேசாமல் இப்போ நம்ம படிச்சுக்கலாம். Unlike poles attracts each other, like poles repel each other. Key features: no friction. லைக் நம்ம நார்மல் ட்ரெயின்ஸில் எப்படி ஸ்பீடாக போகும்போது அந்த வீல்ஸ் நம்ம ஃபயரில் பிடிச்சி போவோமா, நம்ம ஸ்டாப் பண்ணும்போது வீல்ஸ் லைட்டாக ஸ்பார்க் பிடிக்கும். அந்த மாதிரி இருக்காமல்
நம்ம மேங்களூர் ட்ரெயின்ஸில் ரொம்ப நிறைய நியூ டெக்னாலஜிஸ் இருக்குது. இந்த மாதிரி ரனவே ட்ரெயின்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் மூவிஸ்லலாம், அந்த தொடரி படம் மாதிரி. அதே மாதிரி அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரி இருக்கிறதால தான் நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சராக வருது இவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி மேங்களூர் ட்ரெயின்ஸில் நல்ல சேஃப்டிலாம் இருக்கும். வெரி வெரி சேஃப்டி. ஹை ஸ்பீடில் போவோம். அதான் ஒன்று சொல்லிக்கிறேன், ரொம்ப ஹை ஸ்பீடு மேங்களூர் ட்ரெயின்ஸ்னால். அதான் எனக்கு மேங்களூர் ட்ரெயின்ஸ் பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வெள்ளை நின்றுன்னு பார்த்தா அப்படியே இப்போ உள்ளார ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா உள்ளார ஹை ஸ்பீடில் போகும்போது ரொம்ப கோச்சஸ் எல்லாம் ஆடக்கூடாதுல்ல, அதுதான். ஓகே, இப்போ விச் கண்ட்ரிஸ் கேட்குறாங்க? சைனா, ஜப்பான், சவுத் கொரியா. தீஸ் 3 countries are currently using Maglev trains for public transport. Many countries explore possibilities to use it. இல்லை ஜப்பான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜப்பானோடது டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க எஸ்சி மேக்லவ். அதில் ஓப்பன் பண்ணுறது 2027. இன்னும் நம்மளுக்கு நிறைய வருஷம் இருக்குது. 23, 24, 25, 26 இன்னும் 4 வருஷம்தான் இருக்குது. ஜப்பான் ஓப்பன் பண்ணிட்டா நம்ம ஜாலியாக ரைட் போகலாம். இதோ இன் இந்தியா தி மும்பை, டெல்லி, மும்பை, நாக்பூர், சென்னை, பெங்களூரு, மைசூரு routes are considered for proposal. நம்ம சென்னை டு மைசூர் வந்தே பாரத் இருக்குல்ல, அதே போல் தான். அண்ணா கொஞ்சம் ஸ்பீடு கம்மி. இந்த மாதிரி ரொம்ப ஏரோடைனமிக் மாதிரி இருக்காது. அப்படியே நம்ம ஏர் அப்படியே கட் ஆஃப் பண்ணுறோம். காரில் எப்படி இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் அப்படியே ஏரோடைனமிக் அப்படியே அந்த ஏர் அப்படியே கட் ஆஃப் பண்ணி போகல, அதுதான் நம்மளுக்கு ஹை ஸ்பீட் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரெயின்ஸ்லேயும் நம்ம ஷங்காய் மேங்களூரில் ரொம்ப ட்ராக் எஃபிஷியன்ட் பண்ணி தான் நம்ம ஏரை மெஷர் பண்ண முடியும். எப்படி ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒரு காரு ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுன்னா அது அப்படியே ஸ்பீடாக போகல. அந்த ஏரு அந்த ட்ரெயின் ஸ்பீடாக போக ஏர் ரொம்ப பாஸ் ஆகும். அதாவது நம்மளுக்கு நிறையா இதாகும். ஆனால் தெரியாது அதை பற்றி எனக்கு. நம்மளுக்கு ஜப்பானில் எஸ்சி மேங்களூர் ஸ்பீடு சொல்லியிருக்காங்க 603 km/h. அதுதான் இப்போதைக்கு டாப் ஸ்பீடில் இருக்குது. இப்போ சைனா ஷங்காய் மேங்களூர் ட்ரெயின் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி 501 km/h. நம்ம சவுத் கொரியா இருக்கிற KTX, இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் KTX ஆக்சுவலி ஹை ஸ்பீட் ட்ரெயின் கம்பெனி மாதிரி தான். நிறைய ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்குது. ஆனால் இவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற மாதிரி தான் 421 km/h. இதுதான் நிறையாவே இதுதான் இனிமேல் ஃப்யூச்சரில் இருக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டஸ் தி எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்? நான் மேலே சொன்ன மாதிரி இது மேக்னெட்டில் தான் ஒர்க் ஆகும். லைக் லெவிடேஷன் மேக்னெட். இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனால் மேக்னெட் ஸ்டார்ட் ஆகி நம்ம ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த மேக்னெட் சேர்த்து 10 cm தூக்குன்னு அந்த மேலே இருக்கிற பிக்சர்லேயே காமிச்சிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் இந்த டெஃபனிஷன் மட்டும் வச்சுட்டு அப்புறம் இதோட நம்ம இந்த லெசனை முடிச்சிடலாம். How does the electromagnetic train work? Electromagnets are used in electromagnetic train. Electromagnets are magnetized only when current flows through them. When the direction of current is changed, the poles of the electromagnets are also changed. Like poles are the magnets which are attached at the bottom of the train and the rail track repel each other. So the train is lifted from the track up to a height of 10 cm. We know that we can move any magnetic object with the force of attraction or repulsion properties of magnets. This train also moves with the help of the magnets attached on the sides of track and the magnets fitted at the bottom sideway of the train. By controlling the current, we can control the magnets and movement of the train. As there are no moving parts, there is no friction, so the train can easily attain a speed of 300 km/h. These trains are capable of running up to 600 km/h. They do not make any noise. They require less energy
and they are eco-friendly. Even though many countries have taken effort to use these trains, such trains are used for public transport only in China, Japan, and South Korea. In India, the possibilities of introducing these trains are under consideration. Write the differences between a normal train and an electromagnetic train. Now, நம்ம நார்மல் ட்ரெயின்லனா நம்ம எப்படி சதாப்தி எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் போயிருக்கோம்ல, எனக்கு ஒரு டிப்பிக்கல் நார்மல் ட்ரெயினில் சொன்னோன்னா அதில் வீல்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும்ல. ஒரு டிப்பிக்கல் ஃப்ரைட் ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயின், பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி அது இப்படி ஃப்ரிக்ஷன் வச்சு தான் மூவ் பண்ணோம். ஏன்னா வீல்ஸ் இல்லாமல் அந்த ட்ரெயின் மூவ் ஆகாது. நம்ம அதர் ஆட்டோமொபைல்ஸ் இருக்குல்ல, நம்ம பிளெயின் இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது. ஆனால் ஷிப்பை கவுண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ட்ரெய்லர் வேணும். ஆனால் இந்த 3 ஆட்டோமொபைல்ஸ்க்கும் ஈவன் ட்ரக்ஸு, பஸ்ஸஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. அதுக்கும் வீல்ஸு இருக்கும். வீல்ஸ் இருந்தால் தான் அதுவும் போக முடியும், வீல்ஸ் இல்லைன்னா போக முடியாது. அதே மாதிரி தான். ஆனால் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின், மேக்னெட்டிக் ட்ரெயின்ஸ்னால் மேக்னெட்டிக் மட்டும்தான் யூஸ் ஆகும், அதே ஒரு வீல்ஸ் மாதிரி. நம்ம ஜப்பானில் புல்லட் ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ஷின்கான்சன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் எனக்கு தெரியாது. அதோட வீல்ஸே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது ஹை ஸ்பீடில் போகக்கூடியது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப ஃபாஸ்ட். நீங்கள் ஜப்பானில் யாராவது இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அதை பார்க்குறவங்க யாராவது ஜப்பானில் ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயின் யாராவது போயிருக்கீங்கன்னா ஒரு காமெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கும் ஷின்கான்சன் ரொம்ப பிடிக்குங்க. எனக்கும் போகணுன்னு ஆசை தான், ஆனால் காசு இல்லை, என்ன பண்ணுறது. ஓகே, once you remember, magnetites are natural magnets. They are called magnetic stones. Man-made magnets are called artificial magnets. Substances which are attracted by magnet are called as magnetic substances. Substances which are not attracted by magnet are called non-magnetic substances. A freely suspended magnet always comes to rest in north-south direction. The end of the magnet that points to the north is called the North Pole. The end that points to the south is called the South Pole. A compass is an instrument which is used to find directions. Like poles, N and SS repel each other, and unlike poles, NS, SN attract each other. Magnets lose their properties if they are heated or dropped from a height or hit with a hammer. ICT கார்னர் மேக்னெட் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும், அதெல்லாம் இது படிக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய பேர் இருக்குது. இதெல்லாம் புக்கில் மார்க் பண்ணி கொடுத்தா நம்ம எல்லாம் எழுதலாம். ஆனால் இதெல்லாம் டீச்சர்ஸு மார்க் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஓவரால் லெசன் நல்லா இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அந்த சேனலுக்கு நல்ல லாபம் வரும். சொல்கிறேன்ல, அது அந்த மாதிரிலாம் நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி சொல்ல. ஆனால் லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாருக்குமே மேக்னஸ் பற்றி நல்லாவே தெரியுது இந்த லெசன்லையே. ஆனால் நம்மளுக்கு மேக்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததா எல்லாருக்குமே ஒரு தம்ஸ் அப். இந்த சில கொஷின்ஸ் எல்லாம் நம்ம புக்லேயே மார்க் பண்ணிக்கலாங்க தான். ஆனால் இன்றைக்கோட லெசன் முடிஞ்சது. நாளைக்கு நம்ம ஒரு புது லெசன் பார்க்கலாம், தி வாட்டர். ஸோ ஸ்டே tuned and bye bye. Signed by Chayank.